Subscribe. ஹலோ மக்களே, நம்ம இப்ப ஆபத்தான பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாம்பு, பூரா, பள்ளி நிறைய தட்டுப்படும். மனசை திடமா வச்சுக்கோங்க. அக்கா நான் இருக்கேன், யாரு வந்தாலும் நான் பாத்துப்பேன். முன்னெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு போன உடனே சமையல் எல்லாம் கத்துக்க, அம்மையா இருக்க கத்துக்கான்னு பொம்பளை பிள்ளைதான் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆம்பளை தான் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கு. காலங்கள் அப்படி மாறி போச்சு. லீவுல ஊருக்கு வந்து 4 சனத்தை பாக்கலான்னு பார்த்தா இப்படி விரட்டுவானுங்க. நல்ல மனசுக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்கறா? காசு இருந்தா தான் மரியாதை கொடுக்கறாங்க. இந்த நிலைமை எப்ப மாறுமோ தெரியல. அப்புறம் குமாரு, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? எதை ரெடி பண்ணி வச்சிருக்கியா? இன்னைக்கு காலையில பெருமாள் கோயில்ல புளியோகரை போடுறாங்க. அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா மத்தியானம் ஆஞ்சநேயர் கோயில்ல அன்னதானம். அதையும் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருப்போம். அப்புறம் சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோயில்ல விளக்கு பூசையா. என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியல, அதை போய் பாத்துக்குவோம். ஜோசியாரே அப்பவே சொன்னா என் வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு. நானும் கூட என்னமோ மாற போகுதுன்னா இவ்வளவு சீக்கிரத்துல தெருவுல வந்து வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்க. ஆமாண்டா மச்சான், எப்பவுமே உங்க வீட்டுல சிரிப்பு சத்தமாவே கேக்குறேன். ஏன்? அது வேற ஒண்ணு இல்ல லூனா. என் பொண்டாட்டி என் மேல பாத்திரத்தை தூக்கி போடுவா. மேல படலனா நான் சிரிப்பேன், பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா. நல்ல குடும்பம்ப்பா. இன்னைக்கு காலையில ஒருத்தவங்களை பார்த்தேன். அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு. அடுத்த ஜென்மத்திலயாச்சும் இப்படி அழகா கியூட்டா பிறக்கணும்னு நினைச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுது நான் பார்த்தது கண்ணாடின்னு. நம்ம சொந்தக்காரனை எல்லாம் ஹோம் தியேட்டர் மாதிரிங்க. நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே 4ஆ பிரிச்சு 4 பக்கமும் சொல்லுவாங்க. கணவனை அடிப்பதில் இந்திய பெண்களுக்கு 3வது இடம். இதெல்லாம் ஏன்டா நியூஸ் பேப்பர்ல போடுறீங்க? என் பொண்டாட்டி இந்த நியூஸ் பார்த்தானா இந்தியா முதல் நாள் வரைக்கும் என்னை போட்டு புரட்டி எடுப்பாளே. வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, அந்த வேலையை செய்யன்னு சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்கிற அவங்க நயம். கல்யாணம் ஆன ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணு அவனுக்கு கிடைச்ச மனைவி வரமா இருக்கணும், இல்ல ஊருக்கு போனா அவன் மனைவி வராம இருக்கணும். இந்த தடவை பல்கா திருடி செட்டில் ஆயிடணும். போன தடவை திருட போது லைட்டுக்கு பதிலாக காலிங் பெல் அடிச்சு மாட்டிக்கிட்டோம். அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஏதோ போலீஸ் லஞ்சம் வாங்கறதுனால தப்பிச்ச, இல்லைன்னா நம்ம விதி யாரோ விதிதான். ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியா இருக்கணும். ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும். ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிருமலா இருக்கணும். ஆனா ஒரு திருட மட்டும்தான் எல்லாரும் வசதியா இருக்கணும், ராத்திரி நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பான். அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு ஆரம்பிக்குது. போலீஸு கூட பாருங்க போலின்னு ஆரம்பிக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உலகத்துல நல்லவன் கெட்டவன் எவனும் கிடையாது. மாட்டிக்கிட்டா கெட்டவன், இல்லனா நல்லவன். இந்த ரவையை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. என் முன்னாடி டெய்லி உப்புமாவை செஞ்சு போட்டு கொடுக்கா. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா வருஷத்துல ஒரு நாள் மட்டும் உப்புக்கு பதிலே சீனியை போட்டு செய்வா. அன்னைக்குதான் என் கல்யாண நாள் நானே தெரிஞ்சுட்டேன். அக்டோபர் மாசம் வந்தாலும் வந்துச்சு. பாக்குறவங்க எல்லாம் தீபாவளிக்கு துணி எடுக்கலையா, பட்டாசு வாங்கலான்னு கேக்குறாங்க. நான் போன வருஷம் தீபாவளிக்கு வாங்குறது இன்னும் முடியல. என்னன்னு கேக்குறீங்களா? கடன் தான். மறுபடியும் கடன் வாங்கினா இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாட முடியும் நிலைமையில நான் இருக்கேன். எப்பதான் கடன் இல்லாத தீபாவளி கொண்டாடுவேன்னு எனக்கே தெரியல கடவுளே. காலையில பனி கொட்டுது, மத்தியானம் வெயில் பொழக்குது, நைட்டு கிணறான மழை வெளுக்குது. காலநிலையே அப்பப்போ மாறுது. நம்ம வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. சொக்கனாவா என்னே உன் திருவிளையாடல். என்ன நம்ம ஊர்ல எல்லா ரேட்டும் ஏறுது. தங்க விலை ஏறுது, டீசல் ரேட் ஏறுது, பெட்ரோல் ரேட் ஏறுது, ஏன் வெங்காயம் ரேட் கூட ஏறுது. ஆனா இந்த சம்பளத்தை மட்டும் ஏற்றையே மாற்றானும்பா. இப்ப வேற தீபாவளி வருது, அதுக்கு எத்தனை இஎம்ஐ ஆகும்னு தெரியல. வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் வெளியே வந்து உட்காந்து இருக்கேன். 4 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தவிர சட்டுப்பட்டு ஒரு முட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்களே. 4 குடும்பஸ்தானம் ஆகணும்ல. இன்னும் 1 வாரம் இருக்கு. என் பொண்டாட்டிக்கு இப்பவே முறுக்கு சூட ஆரம்பிச்சுட்டா. அஜிஜோ, அதெல்லாம் ஒரு போய் ஒரு சுத்தியில் ஒண்ணு வாங்கிட்டு வந்துடணும். அதெல்லாம் உடச்சிட்டான் திங்கலாம், கடிச்செல்லாம் திங்க முடியாது. இன்னும் 1 மாசத்துக்கு 3 வேலை முறுக்கு தாண்டி இதற்கு 2 சுத்தியில வாங்கி வச்சுக்கோ. தீபாவளிக்கு புது சட்டை எடுப்புமா, ஃபேண்ட் எடுப்புமா? இல்ல முதல்ல ஒரு சட்டி ஒண்ணு வாங்கணும். துவைச்சு வெளியில காய போடமுல்லப்பா.
வெக்கமா இருக்கு. ஏற்கனவே 7 ஓட்ட 4 தையல். இப்ப தலைவலின்னு மாத்திரை போட்டாலும் உடம்புலின்னு மாத்திரை போட்டாலும் அது வயிற்றுக்கு தான் போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு எப்படி தெரியும்? தலைவலின்னா தலைக்கு போக, உடம்புலின்னா உடம்புக்கு போக. ஏதோ தனி வழி வச்சிருக்குமோ? வச்சிருக்கோம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டி விட்டு முதல்ல வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க.